Hello friends, welcome to the Cartoons Friday to Point. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கார்ட்டூனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த கார்ட்டூன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் ரொம்ப சூப்பரான ஸ்டோரியோட இருக்கும். சோ ஒரு டைனோசர் பேஸ்டு கார்ட்டூன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அது என்ன கார்ட்டூன் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த சீரீஸ் என்ன அப்படின்னா டைனோசார்ஸ் தி சீரீஸ். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது சூப்பரான சீரீஸ். இது 2000 ரிலீஸ் ஆச்சு. இதுல மட்டும் 26 எபிசோட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம 1 சீசன் இருக்குது. இதோட ஜென்ரல், அதாவது சுருக்கமா சொல்ல போனா அதோட ஜர்னல் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெகா ஆக்ஷன் அப்படின்ற வகையை சேர்ந்தது. ஸோ இப்போ இந்த டைனோசார்ஸ் த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 26 எபிசோட் தான், குட்டி ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். ஸோ புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன். சரி, இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, சுருக்கமா சொல்ல போனா 65 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி டிராகோசாரஸ் சொல்லப்படுற ஒரு வகையான ஏலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வராங்க. எதுக்குன்னா பூமியில ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை கைப்பற்றினா இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே ஆக்கிரமிக்க முடியும், ஆட்சி செய்ய முடியும். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்து அந்த எனர்ஜியை சேகரிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இருக்கும், நிறைய எனர்ஜி. அதனால சேகரிக்க ரொம்ப நாள் ஆகும், மாச கணக்குல வருஷ கணக்குல கூட ஆகலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மூலியமா அங்க இருக்கிற எந்த கிரியேச்சர்ஸாலையும் உயிர் வாழ முடியாது. அந்த எனர்ஜினால உயிர் வாழ முடியும். அதனால அந்த எனர்ஜியை சேகரிச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு கிரியேச்சரா அழிஞ்சிட்டு வருது. ரொம்ப கூடிய சீக்கிரத்திலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரியேச்சர்ஸுமே அழிஞ்சு போயிடுது. அந்த கால கிரியேச்சர்ஸ், உயிரினம், டைனோசர்ஸ்கள் உட்பட எல்லாமே அழிஞ்சு போயிடுது. டைனோசரும் கிடையாது. அப்போ இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை வருது. மனுஷனை வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப டெவலப் ஆயிடுது. ஸோ டிராகோசாரஸால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா மனுஷங்களோட டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க ஜெயிச்சிட்டு இருப்பாங்க எல்லாத்துலயும். அதனால டிராகோசாரஸால எதுவும் செய்ய முடியாம மறைஞ்சு போயிடுதுங்க. ஸோ இந்த மனுஷனத்துக்கு என்ன யோசனை வருதுன்னா இத மாதிரி அழிஞ்சு போன டைனோசர்ஸை திரும்பியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சுன்னா அவங்க கிட்ட வந்து இந்த டைனோசர்ஸோட எலும்பு கூட கிடைச்சது. ஸோ அது மூலியமா தான் இந்த மாதிரி டைனோசர்ஸை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைனோ நைட்ஸ். இந்த டீம் எப்படி கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வர பாக்குறாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா நேச்சுரலா கிடையாது, ஆர்டிபிஷியலா, அதாவது செயற்கையா செஞ்சு அவங்களே கொண்டு வந்துருக்காங்க டைனோசர்ஸ. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு டைனோசரும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான டைனோசர்ஸ் இவங்களே செயற்கா செஞ்சிருக்காங்க. பட் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லு. அண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டிராகோசாரஸ் மறுபடியும் இருந்துச்சு இந்த பவரை சேகரிக்கிறதுக்காக, அந்த எனர்ஜியை சேகரித்துக்கிறதுக்காக மறுபடியும் வருதுங்க. இதெல்லாம் அறிஞ்சு அந்த டைனோநைட்ஸ் டீம் வந்து இந்த டிராகோசாரஸை அழிக்கணும், அப்போதான் இந்த பிரபஞ்சமே பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த டைனோசர்ஸ் மூலியமா அந்த டிராகோசாரஸை எடுத்து பேட்டில் பண்றாங்க. நிறைய பேட்டில்ஸ் நடக்கும் அந்த மாதிரி. ஸோ எப்படி இந்த கதைனா அந்த பேட்டில்ல டிராகோசாரஸ் அழிஞ்சுதா இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தை கைப்பற்றிச்சா இல்லைன்னா டைனோசர்ஸ் ஜெயிச்சுதான்ற இந்த சீரீஸோட மொத்த ஸ்டோரியாவே இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஸ்டோரியா தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த சீரீஸ்ல வர சில முக்கியமான டைனோ கேரக்டர்ஸை பத்தி பார்ப்போம். டைனோசர் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைனோ டைரானோ. இது என்ன கேட்டீங்கன்னா டைரானோசாரஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான அந்த கால டைனோசர் இதை இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனோசரை கிரியேட் பண்றாங்க. டைரானோசாரஸ் இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டைரானோசாரஸ்னா ஃபுல் ஃபார்ம் ஷார்ட்டா சொல்ல முடியாது டீரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனோநைட்ஸோட லீடர் அப்படின்னு கூட சொல்லலாம், டீமோட லீடர். அதாவது இந்த டீம்ல எப்படின்னா டைனோசர்ஸ்க்கும் அந்த டீம்ல பங்கு இருக்குது. ஸோ அதான் சொல்றாங்க, அதான் இதை அதோட லீடரா போட்டிருக்கிறாங்க. செகண்ட் யாருன்னு அப்படின்னா டைனோ பிரான்சியோசாரஸ் சொல்லப்படுற அந்த காலம் டைனோசரை வச்சுதான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைரானோசாரஸோட அட்வைசர், மந்திரி அப்படின்றது கூட வச்சுக்கலாம். தேர்ட் வந்து டைனோ ட்ரைசராடாப்ஸ் பத்தி தெரியவங்க இருக்கும். அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அல்டிமேட் டைனோ கிங்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம
4 வந்து பாத்தீங்கன்னா டைனோஸ்டிகோ ஸ்டெகோசாரஸ் சொல்லப்படுற அந்த வகையை சேர்ந்த டைனோசர் தான் இது. ஸோ இது சூப்பராக கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்பன் இருக்குது, அது பேர் தான் ஸ்டெகோஸ்கெலட்டன் ரெவல்யூஷன். அடுத்தது சாப்ரி, டைனோ சாப்ரின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனோசர் டீம்ல இருக்கிற ரொம்ப யங்கஸ்டான டைனோசர். அடுத்தது 6th என்ன அப்படின்னா டைனோபேட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் டைனோசர் அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்ம 7 வந்து பாத்தீங்கன்னா டைனோ மேமூத். இது அந்த டைனோநெட்ஸ் டீம்ல உள்ள காம்படென்ட் மெம்பர் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுல இருந்து நீங்க அந்த டைனோசர் சீரீஸோட சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ கூட நீங்க அந்த சீரீஸை போய் பார்க்கலாம். அதுல மொத்தம் 26 எபிசோட்ஸ் இருக்குது. அதே அளவுல ஒரு எபிசோட வந்து பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் அளவுல ஓடும். ஸோ நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.